இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு சில விஷயங்கள் நாம் நம்பித்தான் ஆகணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழி காட்டியிருக்கிறாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. திருப்பலியில் பாருங்களேன், திருப்பலியில் அந்த எழுந்தெடுத்ததற்கு பிறகு இது விசுவாசத்தின் மறைபொருள்னு சொல்லுவாங்க. அது விசுவாசம் அதை நம்ம பார்க்க முடியும். அதை விசுவாசத்தை விடுத்து நம்ம அதை நோக்கணும்னா நமக்கு அதுக்கு அதை பார்க்க முடியாது. அந்த அந்த அப்பம் ரசம் திருப்பலியில குருவானுடைய வார்த்தைகளுக்கு பிறகு ஆண்டவருடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாறுகிறது. இது விசுவாசத்தின் மறை பொருள்னு சொல்லுவார். நம்ம நம்புறோம், ஏற்றுக்கிறோம். ஆமாம், கரெக்ட். கடவுள் இறைமகன் இயேசு நமக்காக ஒவ்வொரு பலியிலும் திருப்பலியிலும் பலியாகிறார். ஒவ்வொரு பலியிலும் பலியாகிறார்னு சொல்லக்கூடாது. ஏசப்பா ஒரே முறை பலியானார். அதான் இன்னைக்கு நற்செய்தியாக தான். இன்னைக்கு எல்லா குருக்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தினமும் பலியிட்டு பாவத்தை நிவர்த்தி செய்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே ஒரே ஒரு முறை நமக்காக பலியானார். அதை நாம் திருப்பலியில் நினைவு கூறுகிறோம் தான் சொல்லணும். லான்சியானோங்கிற ஊர்ல திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுதே குருவானவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம தினமும் பூச வைக்கிறோம், இந்த அப்பமும் ரசமும் இயேசுனுடைய உடல் ரத்தமா மாறுதா, சும்மா நாம தான் பேர் சொல்றோமா என்று அவருக்கு உள்ளேயே அவநம்பிக்கை. அவர் அந்த எழுந்தற்ற அந்த நிகழ்வின் பொழுது நடுப்பீடத்திலேயே அந்த அப்பத்துண்டு சதை துண்டாக மாறியது. அந்த ரசம் ரத்தமாக மாறியது. இன்னும் அந்த ரத்த துண்டு சதைகள், அந்த ரத்தம் தோய்ந்த அந்த பாத்திரம் இன்னும் அந்த லான்சியானோ கோயில் இன்னும் இருக்குது. லான்சியானோ அற்புதம்னு சொல்லுவார்கள். அதை அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த சதை துண்டை ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு மனிதனுடைய இதய பகுதியில் இருக்கின்ற சதையின் அது ஆராய்ச்சி படி சொன்னாங்க. இப்போ ஒரு விஷயங்கள் நம்பணும். நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் அது உண்டு. அது அப்படி ஒரு விஷயம்தான் ஏசப்பாவுடைய மறு வருகை என்று சொல்லுவேன். நான் விசுவாசிக்கிறேன். பழைய காலத்து பாட்டெலாம் சொல்லுவாங்க, தாத்தா பாட்டெலாம் சொல்லுவாங்க, போகிற இடத்துக்கு புண்ணியம் சேர்த்துட்டு போகணுன்னுவாங்க, போகிற பாதைக்கு புண்ணியத்தை சேர்க்கணுன்னுவாங்க. சரி, 100க்கு 100 சரி. போகிற பாதைக்கு புண்ணியத்தை சேர்த்துட்டு போகணும். நம்ம சம்பாதிக்கிற காசு பணம் கொண்டு போக முடியாது. பட்டினத்தை சொல்லுவார், காதருந்த ஊசி கூட கடைசி வழி வராதுன்னு சொல்லுவார். அப்படி காதருந்த ஊசியில் என்ன பண்ணும், அந்த ஓட்டை காது இருக்கும், நூல் கோர்த்து தைக்க முடியும். அந்த காது உடஞ்சி போச்சுன்னா அந்த ஊசி பலன் கிடையாது. அது நோய் ஊசி தூக்கி போட்டுருவாங்க. அது அப்படி பயனற்ற அந்த காதருந்த ஊசி கூட கடைசி வழி வரைக்கும் வராது. நம்ம கூட வருவது நம்முடைய பாவ புண்ணியங்கள் தான். எனவே சொல்லுவாங்களே, போகிற வழிக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. 100க்கு 100 உண்மை. ஆண்டவர் வருவார். நான் செய்த பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் ஏற்ற வாழ்வினை, ஏற்ற சன்மானத்தை ஆண்டவர் கொடுப்பார். நான் நம்புறேன். நம்பினோர் கெடுவதில்லை.
இந்த 4 மறை என்றால் ரிட், கேஜூர், சாம், அதர்வனம். அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அந்த காலத்தில் அதான் மதம் வந்து இந்தியாவில் சொல்லி வச்சாங்க. இன்னைக்கு சொல்லணும்னா எத்தனையோ மறைகள்னு சொல்லியிருக்கணும். சரி, ஓகே, அது வேற. ஏனென்றால் நான் விசுவசிக்கிறேன், என் ஆண்டவர் வருவார். நான் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் உண்டான பலனை, பரிசினை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார விசுவசிக்கிறேன். பவுல் சொன்னார், நான் நெடியதொரு ஓட்டத்தில் ஓடினேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு வெற்றி வாகை காத்திருக்குன்னு சொன்னார். சகோதரர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மை தீமைக்கும் ஏசப்பாட்ட கணக்கு கொடுக்கணும். அப்படி ஏசப்பா வருகின்ற பொழுது என்ன நடக்கும்? அதுதான் இன்றைய வாசகங்கள். இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு தானியேல் ஆகமத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி இன்னைக்கு வாசகம் வந்திருக்கு பாருங்க. பாப்போம். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் உயிர் தெழுவர். அப்படி உயிர் தெழுந்த அவர்கள் சிலர் முடிவில்லாத வாழ்வினை பெறுவர். ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து ஏசப்பாவுடைய வார்த்தையை கடைபிடித்தவர்கள் முடிவில்லா வாழ்வினை பெறுவார்கள். வாழ்வினை பெறுவார்கள். இன்னும் பாருங்க பார்ப்போம். ஆண்டவருடைய காலம் வரும். அந்த காலத்தில் எங்கும் என்னைக்கும் இருக்கா துன்பம் இருக்குமா? சரி, அப்படி ஆண்டவருடைய காலத்தில் யார் யார் பெயரெல்லாம் இந்த வாழ்வின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ, கடவுள் யாரெல்லாம் முன்குறித்து வச்சிருக்கிறாரோ, ஓ இந்த பிள்ளையா இவரை நம்ம கிட்ட கூட்டுக்கணும் என்று கடவுள் நமக்கு திட்டம் வச்சிருப்பார்ல. அந்த திட்டத்தில் யாராவது பேரெல்லாம் இருக்கிறதோ அவங்க எல்லோரும் மீட்கப்படுவார்கள். ஞானிகள் வானத்தின் பேரொளியை போல ஒளி வீசுவார்கள். சொல்ல பாருங்க, பலரை நல்வழிக்கு குறந்தவர்கள். உன கெட்ட பாதையில் போறான், அவனுக்கு நல்லபடியாக திருத்தி ஆண்டோடைய வழிக்கு கொண்டு வந்த அந்த நல்லவர்கள், நல்ல மனிதர்கள் விண்மீன்களைப் போல என்றைக்கும் ஒளி வீசி கொண்டிருப்பார். ஆக நன்மை செய்தவர்கள், ஆண்டவருக்காக பணி செய்தவர்கள், ஞானியர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசித்து வாழ்ந்தவர்கள் எல்லோருமே ஆண்டவர் அதுக்குள்ள பரிசை பெறுவார்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இறுதியிலே இந்த உலகத்திற்கு வருவார் என்று நம்முடைய விசுவாசம். வந்து நமக்கான பலனை கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய இறப்பே அதுக்கு தானே. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு நம்முடைய பாவத்தை அழிக்கப்பட்டு, யோவான் 1 Corinthians பாருங்க 15 சாவை உனக்கு வெற்றி எங்கே, சாவை உன் கொடுக்கு எங்கே? ஏசப்பா இருந்தார் எதற்காக? பாவத்தை அழிக்க, சாத்தானை ஒழிக்க, சாவினை அழிக்க. அப்படி கடவுள் சாவினை அழித்து ஒழித்து தன்னுடைய மரணத்தால் நமக்கு மாபெரும் மீட்புங்கிற பொக்கிஷத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. நாம் அவர் வழியை பின்பற்றினால், அவர் வார்த்தையை கேட்டால் அந்த மீட்பின் கிண்ணம் நமக்கு கிடைக்கும். கடவுள் வச்சுட்டு போயிருக்காரு மீட்புங்கிற மாபெரும் சொத்தை. என் மகனே, என் மகளே, இதை பாருங்க, கல்வாரி மலையில் நான் பலியானேன், என்னுடைய வார்த்தையை வச்சுட்டு போயிருக்கிறேன். அதை பின்பற்றினால் உனக்கு மீட்பு உண்டு. ஒரே ஒரு முறை பலியானார். அந்த பலியினுடைய அந்த அந்த அவருடைய தியாகத்தினுடைய சொல்றது ஒரு ஒரு பலன்னு சொல்லலாமா? சொல்லலாம், பலன் பலன் இருக்குது. மீட்பு என்பது இருக்குது. அதை நாம் கை கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் காட்டிய பாதையிலே நடந்து நம்முடைய வாழ்க்கையையும் அதில் சேர்ந்து பயணித்தோம் என்றால் நாம் போய் செல்கிற பாதை விண்ணக வாயிலாக இருக்கும். விண்ணக வாயிலாக இருக்கும். சகோதரர்களே, இதைத்தான் நாம் 2ஆம் வருகையின் பொழுது நடக்கும் என நம்பிக்கொண்டிருக்கிறோம். நான் நம்புகிறேன். ஏசப்பா சொல்றது பாருங்க, இன்னைக்கு நற்செய்தியில் பாருங்க, இன்னைக்கு
வலிமை மிகுந்த ஒரு நிலையிலே மாட்சியோடு மானிட மகன் வருவார். வந்து என்ன பண்ணுவாராம்? உங்களுக்கு உண்டான, நமக்கு உண்டான நீதியை கொடுப்பார். விசுவசிப்போம். ஆண்டவர் மீண்டும் வருவார், நமக்கான பலனை கொடுப்பார். பரிசேயர்களை நம்பல இல்லையா? இது சதுசேயர்கள் நம்பல. சதுசேயர்கள் உயிர்ப்பு இல்லைன்னு இருந்தாங்க. உயிர்ப்பு கிடையாது அப்படின்னு சதுசேயர்கள் நம்பினாங்க. சதுசேயர்கள் அவங்க வாழ்க்கையை தான், பிறந்தோம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா அனுபவிப்போம், ஜாலியாக இருப்போம், செத்து போயிடுவோம், அவ்வளோதான். உயிர்ப்பு என்பது அவங்களுக்கு கிடையாது. மார்க்கு 12:18 சொல்லுவாங்க, கேள்வி கேட்பாங்க. உயிர்ப்பு பற்றி ஏசப்பட்ட கேள்வி கேட்குற மாதிரி வரும் பாருங்க. ஆண்டவரே, ஒருத்தனுக்கு 7 மனைவி இருக்கிறாங்க, இப்படிலாம் 7 கணவர் இருக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு. அப்படி அவங்க இறந்தப்புறம் யாருக்கு அவர் மனைவியாக இருப்பார்? உயிர்ப்பத்தில் டெஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்க. இது சரி செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு உயிர்ப்பு கிடையாது. உலகத்தில் வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம். நமக்கு அப்படி கிடையாது, உயிர்ப்பு உண்டு. ஆனால் சொல்ல பாருங்க, நட்சத்திரம் இன்னைக்கு இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வருகை இருக்கும். ஆண்டவர் வருகை இருக்கும். அவர் வருவார். வந்து உங்களுக்கு இருக்கின்ற நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து கடவுள் நம்மளுக்கு கணக்கு கேட்பார். நல்லோருக்கு விண்ணக வாழ்வு, தீயோருக்கு அணையா நெருப்பு. இது நியதி. சகோதரர்களே, நாம் சகோதரர்களை பின்பற்ற வேண்டாம். இன்றைக்கு அற்புதமான ஜெபம் இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க. இன்னைக்கு, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இதை அப்படியே சொல்லி ஜெபிப்போம் நாம. இறைவா எங்களை காத்தருளும், நாங்கள் உங்ககிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, என் மீட்பின் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இந்த உலகம் இறுதியில் எனக்கு என்ன பங்கு, அதை ரெடியாக வச்சு காத்து வச்சிருக்காரு. அவர் அடி கொடுப்பார் ஆண்டவர். நான் நம்புகிறேன். இன்னும் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு என் கண்முன்னே வைத்திருக்கிறேன். அவர் என் வலப்பக்கம் இருக்கார், நான் அசைவுறேன். அவரே எனக்கு தூண், என் வழக்கரம் அவர் தான். என காபல் செய்வார். என் இதய மக்களுக்கென்றது, என் உள்ளம் மகிழ்கிறது, துள்ளுகிறது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திலே ஒப்புவிக்க மாட்டீர். விசுவாசத்தை பாருங்க. மக்கள் விசுவாசிக்கிறாங்க, நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? பாதாள உலகம் இருக்குது, விண்ணுலகம் இருக்குது. அப்போ என்னுடைய ஆண்டவர் என்னை பாதாளத்தில் தவிக்க விட்டுற மாட்டார், என்னை வினது கொண்டு போவார். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இன்னும் பாருங்க பார்ப்போம். உம் அன்பை படுகுழியில் காரணம் மாற்று. உம் அன்பனை உம்முடைய அன்பன் நான், உம்முடைய நண்பன் நான், உம்முடைய பிள்ளை நான், என நீங்கள் பாதாள படுகுழியில் தள்ளி விட்டுற மாட்டீங்க. இன்னும் பாருங்க பார்ப்போம். வாழ்வின் வழியை அறிவி செய்வீர். நித்திய வாழ்க்கான வழி எனக்கு காட்டுங்க ஐயா. அவரோட ஜெயிப்போம் நாம. உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. இதுதான் பவுல் சொன்னார், எனக்கு வெற்றி வாகை உண்டு. ஆண்டு ஒருவார் அவர் முன்னிலையிலே நமக்கு நிறைவான மகிழ்ச்சி காத்திருக்கு. நமக்கு நம்ம நம்புவோம். எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. வலப்பக்கத்தில் வலப்பக்கம் எப்போது எனக்கு பேரின்பம் உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் நல்லோர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். சகோதரர்களே, நாம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை நம்புவோம், காத்திருப்போம். அது மட்டும் போதுமா? இன்னும் முக்கியமான காரியம் தேவையில்லையா? நினிவே நகர மக்கள், யோனா போவார், மனசு மாற சொல்லுவார், மாற மாட்டாங்க. 40 நாள் கெடு கொடுப்பார், கெடுவும் முடிஞ்சிடும். இவரை பண்ணுவார், நேரம் பீச்சுக்கிட்ட கடற்கரைக்கு வந்துடுவார். கடவுள் இந்த நெருப்பு மழை பொழி வைக்க போகிறாரு. இந்த நினிவே நகரத்தையே அழிக்க அந்த தலைநகர நினிவே நகரம், அந்த நினிவே நகரத்தையே அழிக்க போகிறாருன்னு மக்கள் அப்படி காத்துட்டு, அது யோனா காத்துட்டு இருப்பார். ஆண்டவராய் கடவுள் அழிப்பாரா?
போனா கோவம் வரும். கடவுள் நினைவதார்த்த அழிக்கலின்னு கோவம் வரும். அப்பேற்பட்ட பரம்பொருள் கடவுளுக்கு எந்த அளவுக்கு நம்ம மேல ஆசை உண்டுன்னா, கடவுளுடைய ஓசையில பார்க்கணும் நம்ம. நான் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். நான் யார், என் நிலையெல்லாம் மறந்து உங்க பக்கம் என்னை தாழ்த்தி கொண்டேன். என்னை உங்கள் பக்கம் சாய்த்து உனக்கு எல்லாம் வேணுமா அதை நான் செஞ்சேன். நான் கடவுளுடைய அன்பை நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட கடவுள் யோனா நம்ம படிச்சு பார்த்தா தெரியும். யோனா கிட்ட மக்களுக்காக கடவுள் பரிந்து பேசுவார். யோனா, நான் எப்படியா அவங்களாம் அழிப்பேன். இந்த ஒரு செடி தானே, ஆமனுக்கு செடி. இந்த செடியை அந்த புழு சாப்பிடுது. இந்த செடி அழிந்து போறதுக்கே உனக்கு நீ தண்ணி ஊற்றி வளர்த்தியா? நீ ஒன்றும் கிடையாது. இந்த செடி அழிந்து போகுது, இந்த செடியை இந்த புழு கடிச்சு சாப்பிடுதுங்கிற கோவத்தில் அந்த புழுவை நீ கொல்றதுக்கு சாப்பிடுக்கிறதுக்கு போறியே. ஒரு செடி அழிகிறதே நீ முன்னால் பார்த்துக்க முடியலையே. இவ்வளோ மக்கள் என்னுடைய மக்கள் கூட்டமாச்சே, நான் எப்படி அழிப்பேன் என்று அந்த மக்களுக்காக ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை நீங்கள் படித்து பாருங்க தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் யாரையும் அழிய விட மாட்டார். இப்போ டொமினிக் சாவியர் சொல்லுவார், கடவுளுடைய தீர்ப்பு எது தெரியுமா? இரக்கம், மன்னிப்பு. எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை உணர்ந்திருந்தா அப்படி சொல்லியிருப்பார் பாருங்க பாப்போம். எந்த அளவுக்கு ஆண்டவர் அனுபவிச்சிருப்பார். அவர் கடவுளுடைய தீர்ப்பு எதுன்னு சொன்னா இரக்கம், மன்னிப்பு. அகஸ்தினார் சொல்லுவார், கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. எப்படிதான் அவங்க கடவுள் அனுபவிச்சவங்களுக்கு தெரியல. அகஸ்தினாருடைய வார்த்தை, கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியும். கடவுள் அனைத்தையும் மன்னிப்பார். என்ன ஒண்ணு, அவர் அண்டி போய், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு செய்யணும் அவர்கிட்ட நம்ம கரம் கூப்பி நின்னோம்னா, நம்ம பாவிகள், மனித இயல்பு கொண்டவங்க, பாவத்திலேயே தினமும் புரள்றவங்க. நமக்கேற்ற உதாரணம் உவமை, உதாரணமான உவமை. அப்பாவோட பிரிஞ்சு போறான், திரும்பி வரான் பாருங்க. தந்தையே, விண்ணுக்கு உமக்காக நான் பாவம் செஞ்சேன், மன்னிச்சுங்கன்னு மனசு மாற. அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. நீ மனசு மாறி என்கிட்ட வான்னு எதிர்பார்க்கிறார். கலாத்தியர்ல இருக்கும் பாருங்க, அவனுடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போல, 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போல. அப்போ இந்த உலகம் தோன்றி ஒரு சில நாள் தான் ஆகிக்குது. ஆண்டவரை பொறுத்த மட்டும் இல்லை. புரியுதுங்களா? ஏன் கடவுள் காலம் தாழ்த்துறாரு? ஒரு ஆன்மா கூட அழியாமல் எல்லோரும் மீட்பு பெறணும் ஆண்டவர் காலம் தாழ்த்துறாரு. சகோதரர்களே, ஆண்டவருடைய வருகை அண்மையில் உள்ளது. எப்போ வருவார் யாருக்கும் தெரியாது. சொல்ற வார்த்தை இன்னைக்கு, இந்த உலகம் முடியும் நாள் தந்தையை தவிர யாருக்கும் தெரியாது. எப்போனா இருக்கட்டும், ஆண்டவர் எப்போனா இருக்கட்டுமே, இல்லையா? பவுல் சொல்லுவார், ஆண்டவரே, நான் இப்பயே கூட செத்தான் செத்தான், நான் உங்ககிட்ட வந்து சேருவேன். நான் என்னை உயிராக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வார்த்தை 4 பேருக்கு சொல்லுவேன். உங்கள் வார்த்தை 4 பேருக்கு சொல்லுவேன். அவருடைய வார்த்தைகள் நம்ம அவருடைய தியாலஜி ரொம்ப ஆசையாக படிக்கணும். அவரை பற்றி நம்ம என்றால் நாம் கெட் ரெடி ஆகிடுங்க. இந்த திருப்பாடல் பல்லவி பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க, நான் உங்ககிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். நாமளும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, நாங்கள் உங்ககிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். நீ நாங்கள் பாவ வழிக்கு போக மாட்டோம், தீய வழிக்கு போக மாட்டோம், தீயவற்றை நாட மாட்டோம். உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்களை பின்பற்றி வரோம். ஏசப்பாக்கு வாக்கு கொடுப்போம். நம்ம அடுத்த ஞாயிறு கிறிஸ்து அரசர் விழா வரவிருக்கிறது. எனவே அந்த அரசர் வருகின்ற பொழுது நாம் எல்லோரும் அவருடைய குடிமக்களாக அவர் நிற்பதற்காக நம்ம தகுதிப்படுத்திக் கொள்வோம். மீண்டுமாக சொல்கிறேன், ஆண்டவர் நிச்சயம் வருவார். அவர் முன் நிற்கும் பிள்ளைகளை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். 2 நாள் சந்திப்போம்.